ஒரு ஆணவ கொலை செய்கிறது, சாதி கலவரத்தை உருவாக்குறவங்க, சாதிய ஆணவ படுகொலை செய்கிறவங்க எல்லாமே தேச துரோகின்னு அறிவித்து அவங்களுடைய உடைமைகள் சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணுவாங்க. அந்த மக்களை அந்த மக்களுடைய கோரிக்கையை பரிசீலனை பண்ணி செயல்படுத்தினா வரலாறு அவங்கள போற்றும். செயல்படுத்தலைன்னா வரலாறு அவங்கள மன்னிக்காது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் மக்களை ஒடுக்கிறது, சர்வதிகாரம் பண்ணி அரசு கைது பண்ணுறது என்பது உங்களுக்கு தான், உங்களே நீங்களே இதை ஒரு பாதிப்பு உள்ளாக்குறத ஒரு செயலை செய்யக்கூடாது. நம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழர் நீதி கட்சியின் நிறுவன தலைவர் சுபா இளவரசன் சார் வந்திருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பேசப்படுற விஷயம் இப்போ துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை தான் சார். இது ஏன் முதல்வர் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்? முதல்வர் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே முதல்வர். அதில் உழைக்கக்கூடிய மக்களுக்கு முதன்மையாக இருக்கணும். இந்த துப்புரவு தொழிலாளர் பிரச்சனையை என்பது சுத்தம் சோறு போடுங்கிற ஒரு பழமொழி முதல்வருக்கு இது முதல்ல புரிஞ்சிக்கணும். அவர் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் அவர் தான் முதல்வர். ஒரு தாய் தந்தை போல் பாவிக்கணும். இந்த உழைக்கக்கூடிய மக்களுடைய வரிப்பணத்திலேருந்து தான் அவங்க இந்த அமைப்பு இயங்குது. அவர் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு தான் தமிழக முதலமைச்சராக வந்திருக்கிறாரு. அப்போ அதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி, இப்போ ஆளுகின்ற கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இவர் தான் முதல்வர். சுத்தம் சோறு போடுங்கிற ஒரு பழமொழி இருக்குது தமிழ்நாட்டில். அந்த துப்புரவு தொழிலாளருங்கிறது சுத்தம் செய்து தமிழ் மக்களுக்கு நோய் வராமல் பாதுகாக்கிற முக்கியமான ஒரு பணியாளர்களை தமிழக முதலமைச்சருக்கு அவங்களுக்கும் அவர் தான் முதல்வர். தாய் உள்ளத்தோடு அவங்கள சந்தித்து பேசி அவங்கள அரசு ஊழியரை ஆக்கிறது தான் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நாங்கள் முன்வைக்கிறோம். நம்ம கூட அவர் தமிழர் நீதி கட்சியை நான் பதிவு செய்து நான் பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கேன். தமிழ்நாட்டில் மொழி சிதைக்கப்படுது, தமிழ் மொழி சிதைக்கப்படுது, தமிழ் இனம் அழிக்கப்படுது, தமிழ் பண்பாடு சீரழிக்கப்படுது, தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பு சுரண்டப்படுது. இதை எதிர்த்து நான் பல கட்ட போராட்டங்களை சிறு வயதிலிருந்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மொழி கொள்கை தான் அது சரியானது. ஒரு குழந்தைக்கு எப்படி தாய்ப்பால் ஊக்கத்தை கொடுக்குதோ அதே போல் ஒரு மொழி கொள்கை தான் சிறந்த கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கை திட்டத்தோடு நான் பல கட்ட போராட்டத்தை நடத்தி பதிவு செய்திருக்கிறேன். அப்போது நான் இந்த நிகழ்வை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த துப்புரவு தொழிலாளர்களை இந்த அளவுக்கு அவங்க மேலே கடுமையான ஒரு அடக்குமுறை செலுத்தியது இவர் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது, இப்போ முதல்வர் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அவர் வாக்குறுதி கொடுத்தது எல்லாமே இப்போ போட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர் முதல்வராக இருக்கும்போது தனியாருக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்பொழுது இவர் தாய் உள்ளத்தோடு போய் அந்த சுத்தம் சோறு போடுங்கிற ஒரு அந்த துப்புரவு தொழிலாளர்களை, ஏன்னா அது ஒரு முக்கியமான பழமொழி. நீங்கள் சுத்தமாக இருந்தால் நோய் நொடி இல்லாமல் உழைச்சி நீங்கள் முன்னேறலாம், உணவு உற்பத்தி பண்ண முடியும், உழைக்க முடியும், உழைச்சாதான் உணவு உற்பத்தி பண்ண முடியும். அதனால தான் சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிறது. சுத்தமாக இருந்தால் தான் நோய் நொடி வராத இருக்க முடியுங்கிறத நம்ம பழமொழி அது இருக்குது. இன்னும் அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. நம்ம தமிழ் இனத்தினுடைய பெருமை பழமொழிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த அடிப்படையில் இவர் தாய் உள்ளத்தோடு எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் உடனே உங்களை அரசு ஊழியராக ஆக்குறேன்,
தனியார் வந்து நான் அதை ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. எல்லா ஊடகத்துக்கும் இவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு, பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ சேகர் பாபு வந்து நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோமா அப்படின்ற ஒரு மிரட்டுற தோணிலேயே பத்திரிகையாளர்கிட்டலாம் பேசியிருக்காரு அவர். இப்போ அவங்க கேட்குறது வந்து என்ன கேட்குறாங்க, துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அவங்களுடைய அந்த இந்திய அரசியல் சட்டத்தில் அவங்க உரிமை என்பது அவங்க உரிமைக்கான போராட்டம் நடத்துவதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை இருக்கு. அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் அவங்க கட்டுற வரி பணத்தில் தான் உங்களை மக்கள் பிரதிநிதியாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு வன்முறையான ஒரு போராட்டத்தை எதுவுமே செய்யலை. அவங்க காந்தி தேசத்தில் அறவழியில் அரசுக்கு அவங்க உரிமைக்கான ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவங்க போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீண்ட காலமாக போராடி இருக்கிறாங்க. உடனடியாக அரசு வந்து இத்தகைய மக்களுடைய கோரிக்கையை செவிசாய்த்து தாய் உள்ளத்தோடு வந்து இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாமல் உடனடியாக அவங்க கோரிக்கையை பரிசீலனை பண்ணி இதை நிறைவு செஞ்சுருக்கணும். இப்பயும் ஒன்றும் காலம் கெட்டு போகல. தாய் உள்ளத்தோடு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதித்து அந்த மக்களை வந்து அந்த மக்களுடைய கோரிக்கையை வந்து பரிசீலனை பண்ணி செயல்படுத்தினா வரலாறு அவங்கள போற்றும். செயல்படுத்தலைன்னா வரலாறு அவங்கள வந்து மன்னிக்காது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா இவங்க வந்து அந்த மக்கள் உழைக்கிறாங்க, துப்புரவு அதாவது முக்கியமான பணிகளை செய்கிறாங்க. தனியாருக்கு கொடுப்பது இவர் மத்திய அரசு தனியாருக்கு தாரை வைத்து கொடுக்குறாங்கன்னு மத்திய அரசு எடுத்து தமிழக முதலமைச்சர் போராட்டம் பண்ணுறாரு. இவர் இப்படி ஒரு நிலையை செய்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நாங்கள் முடிச்சுட்டு அப்புறம் பேசுகிறோங்கிறது ஒரு வந்து நேரடியாக நின்று ஒரு அமைச்சரை அனுப்பி உங்கள் கோரிக்கை நாங்கள் பரிசீலிக்கிறோம், எங்களுக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு ஒரு தள்ளி வச்சுருக்கலாம் இல்லையா? அரசாங்கத்துக்கு நீங்கள் இந்த மக்கள் வந்து நீங்கள் தானே அரசு, நீங்கள் தானே அதுக்கு உள்ள பொறுப்பு, உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது இல்லையா? அவங்க என்ன கேட்குறாங்க, உங்கள்கிட்ட மாளிகை கேட்குறாங்க. வேலை எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு அரசு பண்ணி தனியார்கிட்ட கொடுத்தா அவங்க ஆண்டான் அடிமை மாரி வச்சு நிர்வாகம் பண்ணுவாங்க, உழைப்புக்கேற்ற கூலி கிடைக்காது, எப்போ வேணாலும் ஒரு வேலையை எடுத்து விடுவாங்க. இப்போ அரசு பணியாக வந்து இந்த துப்புரவு தொழிலாளரை அவங்க அரசு பணியை நிரந்தரமாக அவங்களை ஆக்கிறது சரியானது. ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி பணி என்பது இந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்களுடைய கோரிக்கையை உடனடியாக பரிசீலனை பண்ணி உடனே முடிச்சிருக்கணும். இந்த அளவுக்கு அவங்கள வந்து நடத்துனது என்பது அவங்க நிராயுத பணியாக இருக்கிறாங்க. அவங்கள போய் இப்படி ஒரு நம்ம நாட்டு குடிமக்கள் அவங்க சுத்தம் செய்யக்கூடியவங்க, அவங்க என்ன வந்து அரசுக்கு எதிரான ஒரு போராட்டமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சட்டத்திலையும் இருக்குது, உனக்கு உரிமை மறுக்கப்பட்டால் நீ போராடுவதற்கு உலக சட்டம் சொல்லுது, ஒரு உரிமை மறுக்கப்பட்டால் நீ போராடு அப்படின்னு. இப்போ அமெரிக்க சட்டம் என்ன சொல்லுது தெரியுங்களா? அமெரிக்க சட்டம் உனக்கு உரிமை மறுக்கப்பட்டால் உன் உடைமைக்கு பாதுகாப்பு இல்லைன்னா, உன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீ ஆயுதம் மீது போராடு அப்படின்னு அமெரிக்க சட்டம் சொல்லுது. இப்படி இருக்கும்போது உலக சட்டங்கள்லாம் இப்படி இருக்கும்போது இந்திய அரசு சட்டமே என்ன சொல்லுது? உனக்கு நியாயமான கூலி இல்லை, உனக்கு உரிமை இல்லை, உன் உரிமை மறுக்கப்பட்டால் போராடுவதற்கு சட்டத்திலே இருமை. இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் உச்ச நீதிமன்றம் எல்லா நீதிபதிகளுக்கும் எல்லாம் சங்கம் வச்சுக்க உரிமை இருக்குது. இப்போ உலகம் முழுவதும் வந்து இந்த விதிமுறை வந்து உலக ஐநா சபைன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பதிவு பண்ணி ஒரு சங்கம் அவங்க உரிமைக்காக போராடுவதற்குன்னு அரசியல் சட்டத்திலே ஏற்றப்பட்டிருக்கு. உலக நீதியும் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கையில் இவங்களை எதுக்கு நீங்கள் போய் இவ்வளோ கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து ஒரு அடக்குமுறை செலுத்துறது என்பது இது நல்லதல்ல. தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதை ரொம்ப ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அவங்க வந்து தனியாருக்கு கொண்டு வரும்பொழுது நீங்கள் எதிர்த்துருக்கீங்க, நீங்கள் இந்த மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் உடனடியாக ரத்து பண்ணி செய்தால் என்ன உங்களுக்கு பெரிய இழப்பாக வரப்போகுது? உங்களுக்கு வந்து நீங்களே தனியார் கொள்கையை எதிர்த்த நீங்கள் இப்போ ஏன் இப்படி எடுக்க வேண்டிய என்ன காரணம்? இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் தான் விளக்கணும். அப்போ இதை வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதை ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இது சரியானது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்துருக்கணும், தமிழக முதலமைச்சர் வந்து உடனே பார்த்து அவங்களுடைய கோரிக்கையை வந்து பரிசீலனை பண்ணுறதுனால சொல்லியிருக்கணும். அப்போ அதுதான் சரியானது அப்படிங்கிறது எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பாக. மீண்டும் காலம் இருக்குது, அவங்க கோரிக்கையை வந்து உடனே பரிசீலனை பண்ணி அவங்க என்ன அதில் நியாயம் தர்மம் என்னென்னு மனித நேயத்தோடு இவங்க பண்ணணும்.
அவங்க உரிமை என்னங்கிறத பார்க்கணும். அதிலேருந்து நம்ம வந்து ஏற்கனவே அவங்க சொன்னதெல்லாம் மறந்துடுறாங்க. இப்போ வந்து சாராய கடையை வந்து முழுமையாக நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்தில் போடுவோம்னு சொல்லி கலைஞர் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. திறந்த வெளி புத்தகம் அவங்க. அப்போ அவங்க பார்ப்பாங்க. தமிழ்நாட்டு மக்களை வந்து இப்போ இந்திய போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் வந்து இந்தி திணிக்கும் பொழுது ஜவஹர்லால் நேரு எடுத்து சண்டை போட்ட ஒரு இனம். உலக தாய்மொழி தினத்தை உருவாக்குவதற்கு அடித்தளம் அமைச்ச ஒரு இனம். இது பழமை வாய்ந்த ஒரு இனம். அப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தை உரிமை மீட்டெடுத்த ஒரு இனம். அதுக்கெல்லாம் நீங்கள் திராவிட அமைப்புகள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்க தலைமையை தாங்கி அந்த போராட்டத்தை நடத்தலைனாலும் கூட அது இந்த தமிழ்நாட்டு மக்கள் போராட்ட களத்தில் குதிக்கும் பொழுது ஆதரவு கொடுத்ததால தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ்நாட்டு மக்கள் போராட்டம் பண்ணாங்க. ஜல்லிக்கட்டு உரிமை மறுக்கப்படும் போது தமிழ்நாட்டு மக்கள் போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கொடுத்ததால தான் தமிழ்நாட்டு இப்போ இங்கே ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி எழுந்தது அப்படிங்கிறது திராவிட கட்சிகள் புரிஞ்சிக்கணும், அறிஞ்சிக்கணும். அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து மக்களை வந்து ஒடுக்கிறது, சர்வதிகாரம் பண்ணி அரசு கைது பண்ணுறது என்பது உங்களே நீங்களே வந்து இதை ஒரு பாதிப்பு உள்ளாக்குறத ஒரு செயலை செய்யக்கூடாது. ஏன்னா பாருங்கள், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் காங்கிரஸ் செஞ்சதால் காங்கிரஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆள முடியல. ஏன்? அதெல்லாம் அவங்களுக்கு வரலாறு தெரியும். இப்போ இவங்க தொடர்ந்து இப்போ இந்த ரெண்டு கட்சியும் மாறி இப்போ எதிர்கட்சி இதை வந்து அவங்க ஆளும் பொழுது தனியாருக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்களை வந்து அந்த பணியை வந்து தனியாருக்கு விடும் பொழுது அவங்க ஆட்சி அவங்க இழந்துட்டாங்க. அப்போது நீங்கள் இதெல்லாத்தையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னதால நீ தான் உங்களை தமிழ்நாட்டு மக்கள் தேர்வு செஞ்சாங்க. அப்போ நீங்கள் அவங்க கோரிக்கை நீங்கள் பரிசீலனை பண்ணி செய்யணும். உங்களுக்கு அதில் என்ன இழப்பு? அந்த மக்களுக்கு தானே, தமிழ்நாட்டு மக்களுடைய அவங்களுக்கு தானே நீங்கள் முதல்வர். அவங்க மக்கள் கோரிக்கிறாங்க, அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க என்ன கேட்குறாங்க? வாழ்வதற்கு எங்களுக்கு உரிமை வேணும், எங்களுக்கு உழைப்புக்கேற்ற கூலி வேணும். அதை நீ செய்கிறதுக்கு தான் அரசாங்கம் முதல்வர். அப்போ அவங்க செய்யலைங்கிறதால தான் ஒன்றை தேர்வு செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்களே வந்து பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு மக்கள் எதிர்ப்பு வந்து நீங்கள் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு தப்பு செய்தால் மக்கள் தண்டனை தான் கொடுப்பா, வேறு வழி கிடையாது. அப்போ நீங்கள் வந்து அதிகாரம் என்பது அந்த பதவி என்பதும் நிரந்தரமானது கிடையாது. அது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பூமி பேரண்டம் எல்லாம் மாறிக்கிட்டு தான் இருக்குது. அறிவியல் விஞ்ஞானத்தை அவங்க படித்தாங்களோ என்னன்னு தெரியல. ஒரு உயிர் உதயம் பெறும்போது மரணத்தை சுமந்துக்கிட்டு தான் ஒரு உயிர் உதயம் பெறுது. இயற்கை நீதி, பிறப்பதும் இறப்பதும் இயற்கை நீதி. ஒருத்தரை நாம் வந்து அதிகாரத்தை வச்சு ஒருத்தரை அவங்கள அழிச்சிட்டா இப்போ அழிக்கிறவன் எத்தனை நாளைக்கு வாழ முடியும்? அவன் நிரந்தரமாக இந்த பூமியில் இருக்க முடியுமா? இந்த பேரண்டமே எல்லாமே மாற்றத்தை நோக்கி தான் போகுது. அப்படி இருக்கைங்களே அறிவியல் விஞ்ஞான உலகத்தில் எதுக்கு வன்முறை இருக்கக்கூடாது. மக்கள் உணர்வுகளை, மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய அடிப்படை சட்டம். அதுதான் சொல்லுது. அதை விட்டுட்டு அவங்க வந்து நீங்கள் நாளைக்கு இந்த நிகழ்வு வருது, ஒரு அரசு விழா வருது, அதனால் விடிய நம்ம இதை பண்ணினா இது வந்து என்ன ஆகுனா மேலே விஸ்வரூபம் தான் எடுத்திருக்கு. அவங்கள்ட்ட போய் சொன்னால் அந்த மக்கள்கிட்ட உங்கள் கோரிக்கையை நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம், நீங்கள் இறங்கி வர்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் உடல்நல சரியில்லாதவங்க, சரி நீங்கள் உங்களால் வர முடியல, முதல்வரால் வர முடியல, அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய துணை முதல்வரை அனுப்பி நீங்கள் வந்து மக்களுடைய உணர்வுகளை மதித்து சரி ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க, நாங்கள் பரிசீலனை பண்ணுறோன்னா முடிஞ்சுதே. அவங்க கலைஞ்சி போயிடுவாங்களே. ஏன் இந்தமாரி ஒரு சர்வதிகார போக்கு? அவங்கள கைது பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன குற்றம் செஞ்சாங்க? இது தமிழக அரசு தான் விளக்கணும். இது இல்லாமல் ஓரணியில் திரள்வோம்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அடிப்படை மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான உரிமையை கொடுக்காம ஓரணியில் திரள்வோம்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். ஓரணியில் என்ன, ஓரணியில் தமிழகம் தரணும். அப்போ இது இவ்வளோ நாளாக அப்போ அவங்களே உண்மையை ஒத்துக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு வந்து ஓரணியில் இல்லை, அவங்க ஓரணியில் திரட்டுறதுக்கான ஒரு முகாந்திரம் இல்லை, இப்போ தான் திரட்டுறதுக்கான ஒரு கோரிக்கையை வச்சு செய்கிறாங்க. ஓரணியில் வந்து அவங்க திரட்டுறதுக்கான இப்போ அது ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ நாளாக ஓரணியில் இல்லை அப்படிங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதுதான் அவர் சொல்கிறார், சட்டியில் இருக்கிறது தான் ஆப்பில் வருது. எடப்பாடியும் ஒரு பக்கம் வந்து தமிழகத்தை மீட்டெடுப்போம்னு சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு வந்து இவங்க பிரச்சனைக்கு வந்து அவர் குரலே கொடுக்கவே இல்லை சார். இவ்வளோ நாளாக அப்போ அவர் தமிழகத்தை மீட்காத தமிழக மக்களுடைய உணர்வுகள் அவர் ஆட்சியில் இருக்கும்போது என்ன செஞ்சார்? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போங்கிறாரு. அப்போ மக்களை காக்காத இருந்தால்தான் அவருக்கு ஆட்சி இழந்தார் அப்படிங்கிறத இப்போ ஒத்துக்கிறார். இப்போ அவரை வந்து இந்த ரெண்டு கட்சியும் மாறி தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணுறதால தான்
இந்த கட்சி வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு சூழலை, ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி தனியாக வந்து ஒரு மாநில கட்சின்னு வருது. இப்போ அதுக்கு உதாரணமாக நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தனி மாநில கட்சின்னு ஒரு அந்தஸ்து பெறுவதற்கு இந்த 2 கட்சி இந்த தமிழ்நாட்டு மக்களை மதிக்காத இருக்கிறதால தான் அந்த கட்சி வளருது அப்படிங்கிறத நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன், இந்த திராவிட கட்சிக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன். எப்போவுமே வந்து திருமாவளவனோட குரல் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தான் ரொம்ப அவர் வந்து குரல் கொடுப்பாரு. அவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்துக்காக, உரிமைக்காக சாதி ஒழிப்பை மையப்படுத்தி அவர் இயக்கம் தொடங்கப்பட்டது. அவர் அந்த பணியை நோக்கி போகும்பொழுது இப்போ ஆணவ படுகொலையை கண்டித்து சட்டம் ஏற்றணும்னு சொல்லி ஒரு போராட்டம்லாம் பண்ணுறாரு. வாழ்த்துக்கள். அதை வந்து உடனடியாக அவர் இப்போ கூட்டணியில் நெருக்கமாக இருக்கிறதால அவர் உடனே அதை பயன்படுத்தி இந்த ஆணவ கொலை பண்ணுறவங்களெலாம் வந்து எல்லா அரசு உரிமையும் பறிக்கணும். அவங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்கக்கூடாது, அவங்களுக்கு சொத்து உரிமை இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் பறிச்சிடணும். ஏன்னா அது மனித குலத்துக்கு விரோதமானது, தேச துரோகம். அது ஒரு ஆணவ கொலை செய்கிறது, சாதி கலவரத்தை உருவாக்குறவங்க, சாதிய ஆணவ படுகொலை செய்கிறவங்க எல்லாமே தேச துரோகின்னு அறிவித்து அவங்களுடைய உடைமைகள் சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணணும். அப்போ இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை. ஏன்னா உங்களுக்கு நாடு கடத்துகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. அவங்கள வந்து அவங்களுடைய அரசு உரிமையெல்லாம் வந்து ஆதார அட்டை, ஓட்டு உரிமை, சொத்து உரிமை அவங்கள்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சிடணும். அப்போ அவங்க இந்த நாட்டில் வாழ தகுதி இல்லை, இந்த மனித குலத்துக்கு விரோதமாக போகிறாங்க. இப்போ சாதி குலத்தை உருவாக்குறவங்க அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சாதி சங்க தலைவனாக இருந்தாலும் சரி, ஆணவ கொலைங்கிறது நடக்குது, சாதி படுகொலை நடக்குது இல்லையா, அது சாதி சங்கம் தானே அது ஊக்கப்படுத்துது. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும், ஒரு தப்பு நடக்குது, 2 தப்பு நடக்குது, உடனே செய்யணும். அப்போ அது இவங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குலவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இவங்க இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ துப்புரவு தொழிலாளர்லாம் யார், எந்த அடிப்படையில் அவங்களுடைய போராட்டத்துக்கு இவங்க ஆதரவு கொடுத்துருக்கணும். அப்போ தமிழக அரசுக்கு வந்து ஒரு வேண்டுகோளாக வச்சு உடனடியாக இவரே வந்து நேரடியாக பார்த்து முதல்வரை போய் சந்தித்து இது வந்து நம்ம தேர்தலில் பாதிக்கும், உடனடியாக வந்து நீங்கள் அவங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை பண்ணுங்கள். அப்போ அதை நம்ம வந்து அவங்க இந்த நாட்டு குடிமக்கள் சுத்தம் சோறு போடும். அப்போ நம்ம வந்து சுத்தமாக வந்து தமிழ்நாட்டை சுத்தமாக வச்சுருந்தா தான் தமிழ்நாட்டு மக்கள் ஆரோக்கியமாக உழைச்சி நோய் இல்லாமல் வாழ்ந்து அவங்க முன்னேற்றத்துக்கு நம்ம உணவு அளிப்பாங்க. உழைப்பு இல்லைன்னா உலகம் இல்லை, உழைப்பில் தான் உணவு உருவாகுது, உழைப்பில் தான் எல்லா பொருளும் வீடு எல்லாம் நாடே உருவாகிருக்கு. அப்போ அடித்தளமே உழைப்பு தானே. அது ஏன் இவருக்கு தெரியாதா? உழைக்கக்கூடிய மக்களுக்கு நான் குத்து விளக்கு, கோயில் விளக்கு, குல விளக்கு, சாதியை ஒழிக்கணும், அப்போ ஆணவ கொலைக்கு வந்து சட்டம் போடணும்னு போராடுறவங்க இப்போ இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய உரிமை என்ன தொடர்ந்து போராடும் போது இதுக்கு அவர் வந்து நேரடியாக வந்து அவர் செல்வாக்கை பயன்படுத்தி தமிழக முதலமைச்சரை பார்த்து பேசி அவங்க சார்பாக இவர் வந்து பேசியிருக்கலாம் இல்லையா, அதை செஞ்சுருக்கணும். அப்போ அது அவருக்கு அதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் போதையிலேயே என்னமோ தெரியல, அது அவரை தான் கேட்கணும். நீங்கள் தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்க சீமான் ஒரு பக்கம், இப்போ அரசியலில் குதிச்சிருக்க விஜய் ஒரு பக்கம் சார். நீங்கள் உங்களோட ஆதரவு யாருக்கு சார்? நீண்ட காலமாக வந்து 2 பேருமே வந்து நடிகர் தான்.